ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து அதில் உங்களுடைய பேன் கார்டு ஆட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதை இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா எப்படி உங்கள் பேன் கார்டு ஆட் பண்ணுறது உங்களுடைய கேஒய்சியில், ப்ளஸ் அதை ஆட் பண்ணி இருக்கிறது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆல்ரெடி தப்பாக ஆட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்கிற ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது இந்த இடத்துல கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டினியூ டு லாகின் அப்படிங்கறத கொடுத்து ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா இதெல்லாம் என்ட்ரி பண்ணணும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் இல்லாட்டி அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் பாருங்க. ஸோ ஏற்கனவே ஓபன் பண்ணிருந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதே பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் யூசர் நேம் அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கேப்சா அந்த இடத்துல டைப் பண்ணி லாகின் அப்படிங்கறத கொடுக்க போறேன். ஸோ லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கணும். நானும் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கான லாகின் பேஜ், என்னுடைய அக்கௌண்ட் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இந்த பேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பேன் கார்டு அப்டேட் பண்றதுக்கு ஸோ இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரோ ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி ஃபர்காட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளேலிஸ்ட்டில் இருக்கு. ஸோ அதில் போய் பார்த்து உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய அட்ரஸ், நேமு, ஜிப் கோடு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல பாருங்க, பேன் கார்டு அப்படிங்கறதுல இது ஓப்பனா இருக்குது. அதாவது எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்காம இருக்குது. ஸோ பேன் கார்டு தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ அப்டேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் கார்டுக்கு நேரம் அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணி போறேன். ஸோ இப்போ பாருங்க, என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், என்னுடைய நேம், அப்புறம் சிஃப்ட் நம்பர், இந்த இடத்துல பாருங்க பேன் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பாருங்க, கீழே இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஷிஃப்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு அக்கௌண்ட்னால மல்டி அக்கௌண்ட் இருந்தா நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல பேன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ரீ என்டர் பேன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல மேல என்ட்ரி பண்ண அதே பேன் நம்பர் இந்த என்ட்ரி பண்ணுங்க. ஓகே. ஸோ பேன் கார்டு நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல சப்மிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் பாருங்க, இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் காட்டுது, இந்த இடத்துல ஷிஃப்ட் நம்பர் காட்டுது, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ண பேன் நம்பர் காட்டுது. ஸோ மூணுமே கரெக்டானு சொல்லிட்டு ஃபைனலா செக் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த பக்கம் ஓடிபி என்ட்ரி பண்ண சொல்றாங்க. என்டர் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வரல அப்படின்னா இங்க ரீசெண்ட் பண்றதுக்கு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓடிபி இங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ இப்போ ஃபைனலா பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண பேன் கார்டு ரிக்வெஸ்ட் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிருச்சு. அதாவது இப்போ ரிக்வெஸ்ட் பேங்க்குக்கு போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ பேங்க்ல உங்களுடைய வெரிஃபை பண்ணிட்டு பேன் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதே மாரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணது இந்த இடத்துல ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நான் முன்னாடி நம்ம இதெல்லாம் என்ட்ரி பண்ணிருப்போம். ஸோ அதே ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தான் இது, நம்மளா கிரியேட் பண்ணது, ஓடிபி கிடையாது. ஸோ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க, ஃபைனலா ஸ்டேட்டஸ்ல போய் செக் பண்ண போது ஐஎன்பி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கான, அதாவது பேன் கார்டை அப்டேட் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. ஷிஃப்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பேன் நம்பர். இப்போ ஸ்டேட்டஸ் பாருங்க, ஒன்னு பெண்டிங்ல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பெண்டிங்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும் அப்டேட் ஆகுற வரையும். இல்ல ஸ்டேட்டஸ் கீழே இருக்கிற மாதிரி ரீ ரிஜிஸ்டர் அகைன் வந்துருச்சுன்னா நம்ம திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ திரும்ப ரிஜிஸ்டர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாவே சொல்றேன். ஸோ இவ்வளவுதான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்குறது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாருங்க, உங்களுக்கு ரீ ரிஜிஸ்டர் அகைன் ஒன்னு இருக்குது, பெண்டிங் ஒன்னு இருக்குது. ரீ ரிஜிஸ்டர் அகைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம பண்ணதை திரும்ப
திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கும். அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அப்ரூவல் வரும். இல்லாட்டி ரீரிஜிஸ்டர் அகைன் வரும். ஓகேங்களா? இல்ல மிஸ்மேட்ச்னு வந்துருச்சுன்னா நீங்க நேர்ல போய் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ரூவல் பண்ணவே இல்லைங்க. ஸோ ஆன்லைன்ல அப்ரூவல் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றது வேஸ்ட். நான் கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது பெண்டிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுதான் கால் பண்ணிருக்கேன். இதை அப்ரூவல் பண்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா அவங்க பேங்க்கு நேரா போக சொல்றாங்க. ஸோ நான் ஹோம் பிரான்ச் கிட்ட இல்ல, நான் வந்து ரொம்ப ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு ஹோம் பிரான்ச்சை விசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நீங்க பிரான்ச் தான் போகணும்னு சொல்றாங்க. பிரான்ச் போக நம்மளால முடிஞ்சுச்சுன்னா நம்ம நேர்லயே போய் அப்டேட் பண்ணிடுவோம். பிரான்ச் போக முடியாதனால தான் நம்ம ஆன்லைன்ல ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். அதையுமே அவங்க நேர்ல வந்து தான் பண்ண சொல்றாங்க. சரி நேர்ல போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க KYC ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க, பேன் கார்டு காப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம இருக்கலாம். அப்ளை பண்ணி அது ரிக்வெஸ்ட் அப்ரூவல் ஆயிருச்சான்னு பாக்குறதெல்லாம் வேஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிமே என்ன பொறுத்தவரை இது வந்து வேஸ்ட்டுங்க. ஸோ அதனால நம்ம டைரக்டா போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வேற எது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.